ஒற்றை மகளா கத்தி செத்தனா. ஏன் இந்த மாதிரி ஒரு வஞ்சகத்தை செஞ்சீங்க? அவ்வளவு பேசிய பிறகும் கூட திமுகவுக்கு அவ்வளவு திமிர் இருந்தும் இந்த வரையும் ஒருத்தருக்கு கூட வாய்ப்பு கொடுக்கலங்க. ஒரு கடலோர மக்களுக்கு கூட, இந்த 15 கடலோர மாவட்டத்தில் திமுக ஒரு கடலோர மக்களுக்கு கூட வாய்ப்பு தரல. மதிப்பிற்குரியவர்களே, அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் 5 இடங்களை கடலோர மக்களுக்கு கொடுத்திருக்கிறது. நாம யார் பக்கம் நிக்கணும்ன்றதை நீங்க முடிவு செய்யுங்க. ஏன்னு கேளுங்க, பொதுவான சமூகத்துக்கு மீனவன்னா சாதி அடையாளம் என்ற பார்வை இருக்கு. விவசாயிங்கிறது சாதி அடையாளமாங்க? விவசாயிங்கிறது சாதி அடையாளமா? நம்ம மக்களுக்கே பல பேருக்கு தெரியல. நமக்கு தான் குலதெய்வமும் தெரியல, வாழ்ந்த வரலாறும் தெரியல, வாழ்வியலும் தெரியல, கலை இல்ல, பண்பாடு இல்ல. ஆனால் ஒன்று சொல்லட்டுமா, ஆதி தொல்குடி நிலத்தில் இருந்து தொடங்கிய பறந்துபட்டு வாழ்ந்த இந்த பரதவர் கூட்டம் தான் முதல்ல உலகத்துக்கு நாகரிகத்தை சொல்லி தந்தது, வணிகத்தை சொல்லி தந்தது, தற்சார்பு பொருளாதாரத்தை சொல்லி தந்தது. ஆனா இன்னைக்கு வாழ்ற நிலத்துக்கு பட்டாக்கள் சுத்திட்டு இருக்கோம். பாண்டிய பேரரசின் கூட்டம் தான் இன்னைக்கு பரிதவிச்சு போய் நிக்கிறோம். இதற்கு காரணம் என்ன? இந்த மாதிரி நம்மளை அடிமை சமூகம் போன்று இவர்கள் நடத்தி கொண்டிருப்பதா? அரசியல் அதிகாரம் பெறவில்லை என்றால் நீ எவ்வளவு பெரிய கூட்டமாக இருந்தாலும் நாம் சொந்த மண்ணிலே ஏதிலிகள் தான், அகதிகள் தான். 72 விழுக்காடு மக்களுக்கு, கடலோர மக்களுக்கு வாழ்ற நிலத்துக்கு பட்டா கிடையாது. ஆனாலும் இந்த இடத்தில் கருப்பு சாப்பு வேட்டியை கட்டிட்டு கம்பீரமா நிக்கிறாங்க நம்ம ஆட்கள். ஒருத்தர் கேட்கலையே, உங்கள் கழகத்தினுடைய தலைவர்கிட்ட போய் ஏன் எங்க மக்கள் என்ன தப்பு பண்ணாங்க, என்ன துரோகம் பண்ணாங்க, ஏன் ஒருத்தருக்கு கூட வாய்ப்பு தரலன்னு இருக்கக்கூடிய மாவட்ட செயலாளர்கள், ஒன்றிய செயலாளர்கள், அந்த செயலாளர், இந்த செயலாளர், பகுதிக்கு ஒரு செயலாளர், வட்டத்துக்கு ஒரு செயலாளர் இருக்காங்க இல்ல, போய் கேட்கணும்ல. இந்த பகுதியில் போட்டியிடக்கூடியவர் சிபிஎம் தோழர், மரியாதைக்குரியவர் தான், நான் மறுக்கல. ஆனா இந்த திருவெற்றியூர் தொகுதி அவர் எந்த மக்களோடு எந்த இடத்துல நின்றுக்கிறார் சிந்திச்சு பார்க்கணும். நாம சிபிஎம் கம்யூனிஸ்ட் தோழர்களுக்கு தமிழ்நாட்டில் நான் வைக்கிற ஒரே கேள்வி, கம்யூனிஸ்ட் சித்தாந்தம் தமிழ்நாட்டில் விதைத்தவர் யார் தெரியுமா? ஏன் பெரும்பாட்டன் சிங்காரவேல. ஏன் பெரும்பாட்டன் ஒரு கடலோடி பெருமகன் தான் கம்யூனிஸ்ட் சித்தாந்தத்தை இந்த மண்ணில் வந்து விதைச்சான். அவனை தூக்கி கொண்டாட முடியுதா இன்னைக்கு உங்களால? எத்தனை சிபிஐ தோழர்கள் சிங்காரவேலரை தூக்கி பிடிக்கிறீங்க? எத்தனை சிபிஎம் தோழர் சிங்காரவேலரை நீங்க பேசியிருக்கிறீங்க? இது வரைக்கும் தமிழ் மண்ணில் பேசியதில்ல. உருவாக்கினவனை ஓரங்கட்டிய கட்சி அது. இன்னும் சொல்ல போனார், வர்க்க பேதத்துக்கு எதிராக உருவாக்குனீங்க, பணக்காரர்களுக்கும் ஏழைகளுக்கும் சண்டை என்று உருவாக்குனீங்க, முதலாளிக்கும் தொழிலாளிக்கும் சண்டை என்று உருவாக்குனீங்க. இன்னைக்கு அதே முதலாளி கம்பெனிகளோட கூட்டணி வைத்திருக்கிறீர்களே, இதற்கு பேர் தான் கம்யூனிஸ்ட் சித்தாந்தமா? எந்த வர்க்க பேதத்துக்காக அந்த கட்சி உருவாக்கப்பட்டதோ அவர்களிடமே 5 கோடிக்கும் 10 கோடிக்கும் அடமானம் போய்விட்டது கம்யூனிசம். தமிழ்நாட்டில் கம்யூனிசம்னு ஒண்ணு இல்லவே இல்லை. ஏன்? விவசாயிகள் போராட்டத்துக்கு நின்று இருக்கணும், தொழிலாளர் போராட்டத்துக்கு நின்று இருக்கணும், பாடுபட்டவர் போராட்டத்துக்கு நின்று இருக்கணும், உழைப்பாளர் போராட்டத்துக்கு நின்று இருக்கணும். ஒன்னத்துக்கு நிக்கல. கீழ்வன்மணி தொடங்கி பல்வேறு பிரச்சனைகள் உயிர் தியாகத்தில் வளர்ந்த கட்சி கம்யூனிஸ்ட். நினைச்சு பார்த்திருக்காங்களா? எந்த திமுகவுக்கு எதிராக கம்யூனிஸ்ட் நின்னதோ அதே திமுக கூட போய் கூட்டணி வைத்தது. எந்த காங்கிரஸுக்கு எதிராக கம்யூனிஸ்ட் உருவானதோ அதே காங்கிரஸ் கூட போய் கூட்டணி வைத்தது. மரியாதைக்குரிய ஐயா ராகுல் காந்தி சொல்றார், அதிமுக ஒரு கட்சியே இல்லைங்க, அது பிஜேபியா மாறிடுச்சு. இதெல்லாம் நீங்க சொல்லாமா தல? நீங்க சொல்லாமா? அபிடவிட்ல கையெழுத்து போட 10 பேர் இல்லாத கட்சி காங்கிரஸ் தமிழ்நாட்டில். இன்னைக்கு அபிடவிட்ல கையெழுத்து போறது 10 பேர் கிடையாது. ஆனா கிரகம் பாருங்க, எங்க ஐயா ஸ்டாலினுக்கு அந்த கட்சிக்கு 27 சீட்டு. 27 சீட்டு. எங்கு பார்த்தாலும் பரவி வேலை செய்யக்கூடிய எங்கள் அண்ணன் திருமாவளவன் விடுதலை சிறுத்தை கட்சிக்கு 8 சீட்டு. கொடுமை கோயிலுக்கு போனா அங்க 2 கொடுமை ஜிங்குன்னு ஆடுதும்பாங்க. அந்த மாதிரி தேமுதிக செவனேன்னு இருந்துச்சு. செவனேன்னு தேர் எடுத்து தெருவில் விடுறதுன்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி அவங்க பாட்டுக்கு இருந்தாங்க. அவங்களும் யாராவது நம்மளை கூப்பிடுவாங்கன்னு இருந்தாங்க. தேர்தல் நிறைய கூட்டணி அமையுது. பேசாம போயிருக்கலாம், சும்மாவே இருந்திருக்கலாம். நம்ம ஐயா கூட்டு வந்து மேடையில் உட்கார வச்சார். அந்த அம்மா எந்திரிச்சு வந்து, எங்கள் அண்ணன் ஆட்சியில் நீங்கள் என்ன குறை கண்டீர்கள்? 2 குறை தான் இருக்கு, வேற எதுவும் சொல்ல முடியாது என்று பேசினார். நான் கூட என்னமோ சொல்ல போறாங்கன்னு காதெல்லாம் தீட்டி வச்சுட்டு அப்படி உட்கார்ந்துருக்கோம். போட்டாங்க வேற ஒரு பாடு. அதிமுக கூட இவ்வளவு கேவலமாக திமுகவை விமர்சனம் செய்ய முடியாது. கூட்டணி கட்சியில் இருக்கக்கூடிய ஒரு கட்சியினுடைய பொதுச் செயலாளர் சொல்றாங்க, எங்கள் அண்ணன் ஆட்சி காலத்தில் பாலியல் வன்கொடுமைகள் எங்கு பார்த்தாலும் நடக்கிறது.
நான் என்ன சொல்றேன், ஒரு பாண்டு பத்திரம் வாங்கி எழுதி கொடுத்துருங்க. எங்கள் அண்ணன் ஆட்சி காலத்தில் எங்கு பார்த்தாலும் கஞ்சா விற்பனை செய்யப்படுகிறது. ரெண்டு போதும்ல, இதை விட வேற என்ன இருக்கு? பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் மலிந்து கிடக்கிறது என்று கூட்டணி கட்சி அது இருக்கின்ற மேடையிலேயே இருக்கின்ற இடத்திலேயே அந்த கட்சியின் தலைவரை வைத்துக் கொண்டு பேசுகின்ற தைரியமும் தன்னம்பிக்கையும் இருக்கிறது என்றால் அது எங்க அக்கா பிரேமலதாவுக்கு மட்டும்தான். சொல்லி அடிச்சாங்க. அவர் மனசுல என்ன பேசிட்டு இருக்காரு, இதுக்கா 10 சீட்டு கொடுத்த பரவி போயிட்டு இருக்கு. இவர் பேசுவார் ராகுல் காந்தி அவர்கள். மாறி போயிடுச்சா? என்ன மாறிடுச்சு? உங்க கட்சியோட கூட்டணி லட்சணம் நாங்க கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தான் பார்த்தோம். டிவிகே கட்சி இப்பதாங்க தொடங்கியிருக்காங்க. அவங்களுக்கு ஆனாயது அக்கனாயதுன்னு இனிமேதான் வரணும். அந்த கட்சி கூட கூட்டணி வச்சுக்கிட்டு கூட்டணி பேசுறாங்களாம். போட்டு வலை போட்டு வைக்கிறது. இங்கிட்ட ஒரு தூண்டில, இங்கிட்ட ஒரு தூண்டில். இது டிஎம்கே, இது டிவிகே, நடுவுல காங்கிரஸ். இவங்களுக்கு வந்த தலைவிதியை பாருங்களேன். அந்த பக்கம் 21 நம்ம பக்கம் ஏழோட வந்துருமா மீன், இந்த பக்கம் 22. எனக்கெல்லாம் கேளு, ஒண்ணு மேலாத அந்த காங்கிரஸுக்கு என்ன மவுசுன்னு நினைக்கிறீங்க? யார் முதுகில் யார் சவாரி செய்து கொண்டு எங்க அண்ணன் ராகுல் காந்தி 12,000 நடைபயணம் நடந்துட்டாரு. 10 பைசாவுக்கு செல்லுபடி ஆகல. இது தெரிஞ்சு எங்க ஐயா மரியாதைக்குரிய ஸ்டாலின் அவர்கள் வாக்கிங் போக வேண்டியதாங்க. எனக்கு தெரிஞ்சலாம் தனியே வாக்கிங் போய் பார்த்திருக்கேன், நண்பர்களோட வாக்கிங் போய் பார்த்திருக்கேன். ஒரு ஊரே கூட்டிட்டு வாக்கிங் போறாரு. என்னைக்காவது வாக்கிங் போகும்போது பஸ்ஸை நிப்பாட்டி டிரைவர்கிட்ட கையை கொடுத்தது பார்த்தது உண்டா? அவர் வேலை அவர் பார்க்கறாரு, நம்ம வேலை நம்ம பார்க்கணும்ல. போற பஸ் ஆட்டோ அந்த வீட்டில் போய் எழுதுறாங்க, அருந்ததியர் வீட்டில் ஒன்றாக அமர்ந்து டீ சாப்பிட்டார். சமூக நீதி. நல்லா சர்க்கரை தொட்டு நக்கிக்கணும் சமூக நீதியை. அருந்ததியினர் வீடுனா என்ன சொல்ல வரீங்க? ஒரு சக மனிதன் தானே, சமூக நீதி பேசியவர்கள் தானே, சாதி ஒழிப்பு செய்தவர்கள் தானே, அவன் மனிதன் தானே. எந்த இடத்தில் அவன் அருந்ததியினர் வீட்டில் சாப்பிட்டார்? அவர் சமூகத்தை போட்டீங்கல்ல, தெம்பு திராணி இருந்தா உங்க சமூகத்தையும் சேர்த்து போடுங்க. இன்னார் வீட்டில் இன்னார் சாப்பிட்டாருன்னு அது பேர் தானுங்க சமூக நீதியா இருக்கும். அப்ப இங்க என்ன சொல்ல வரீங்க? நீங்க ஒரு மக்களை உயர்த்துவதும் ஒரு மக்களை தாழ்த்தி பேசுவதும் தான் உங்களுடைய சமூக நீதியா? அறிவிச்சிருந்தவர்களை இந்த மண்ணினுடைய மகனாக, இந்த மக்களுடைய பிரச்சனை தெரிந்தவராக நான் வந்தா உங்களுக்கு என்ன செய்வேன்னு உங்க முன்னாடி ஒப்பிச்சுட்டார். ஒண்ணு விடாம இதெல்லாம் செய்திருக்கிறேன் என்று சொன்னார். ஒரு மீன்பிடி துறைமுகம் அவர் ஆட்சி அதிகாரத்தில் இருக்கும்போது கட்டமைக்கப்பட்டது. அவசரமா பேர் வைக்கிறாங்களா? நம்ம ஊர்ல எல்லாம் 16 நாள் கழிச்சு தான் பேர் வைப்பாங்க. 10வது நாளே பேர் வச்சுட்டாங்க. 10 மாசம் பிறந்து பிறக்க வேண்டிய குழந்தை 8ஆம் மாசம் வயிற்று கழிச்சு எடுத்து பேர் வைக்கிறாங்க. இதுக்கு பேர் தான் திராவிட மாடல் 2.0. சிங்கிள் பாயிண்ட் ஓலாம் இல்ல 2.0. இங்க மனுஷன் வெந்து தயந்து கொண்டிருக்கிறான். பெண்களுக்கு பாதுகாப்பு இல்ல. இருக்கின்ற எல்லா திட்டங்களையும் நிறுத்திட்டீங்க. மாறாக கடந்த 5 ஆண்டில் மட்டும் 5 லட்சம் கோடி கடன் மிச்சம் 5 ஆண்டு கொடுத்துட்டீங்கன்னு வச்சுங்களேன். அதுல அந்த வார்த்தை தம்பி அந்த பேப்பரை கொண்டா, ஸ்டாலின் தொடரட்டும் தமிழ்நாடு வெல்லட்டும். நீ தொடர்ந்தா நாங்க எங்க வெல்றது? நீங்க வென்றுட்டு போவீங்க. தமிழ்நாட்டு மக்கள் செத்து கொண்டிருக்கிறோம். அறிவு சிறந்தவர்களை மின்சார கட்டணம் தொடங்கி சொத்து வரியை நான் ஏற்ற மாட்டேன் போற போக்கில் ஏற்றி விட்டு போயிட்டாரு. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி வீட்டு வரி, தண்ணி வரி, எல்லாவற்றிற்கும் வரி, சாலை வரி வரியாக போட்டு மக்களை வஞ்சித்து விட்டு 5 லட்சம் கோடி கடன். அவருடைய சட்டமன்ற வேட்பாளர் போட்டிடுறாங்கல்ல, குறிப்பா 35 அமைச்சர்ல 13 பேர் ஜாமீன்ல வந்திருக்காங்க. நம்ம நினைச்சிட்டு இருக்கோம் மரியாதைக்குரிய அக்கா கனிமேலுமே வழக்கு முடிஞ்சிருச்சு. இல்ல, ஜாமீன்ல தான் இருக்காங்க. எங்க அண்ணன் ராசா ஜாமீன்ல தான் இருக்காரு, பொன்முடி ஜாமீன்ல தான் இருக்காரு, துரைமுருகன் ஜாமீன்ல தான் இருக்காரு. எல்லாவற்றிற்கும் மேலாக தமிழ்நாட்டில் மிக முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு அமைச்சராக, செயலில் இருக்கும் போதும் பதவியில் இருந்த ஒரு அமைச்சராக, அன்பு மரணம் உடைத்தானி இல்வாழ்க்கை பண்பு பயணம் அது என்று சொல்கிற மாதிரி 10 ரூபா பாலாஜி என்று அன்போடு அழைக்கப்படும் செந்தில் பாலாஜி அவர்களும் ஜாமீன்ல தான் வந்திருக்காரு. எல்லாம் ஜாமீன் தான். அவங்களுக்கு எல்லாம் ஒன்லி ஜாமீன்ல வெளிவந்தவர்கள் தான் இன்னைக்கு சட்டமன்ற வேட்பாளராக போட்டியில நிற்கிறாங்க. எங்க இருந்து காசு வருதுன்னு தெரியல. திமுக மிகப்பெரிய தில்லுமுள்ளு கட்சி என்பதற்கான உதாரணம் மரியாதைக்குரிய ஐயா முதலமைச்சர் அவர்கள் தேர்தல் ஆணையத்தில் சமர்ப்பித்திருக்கார் ஒரு சொத்து கணக்க. முக்கியமா சொல்லணும், தமிழ்நாட்டு மக்கள் தெரிந்து கொள்ளணும்.
ஏன் இவர்கள் இந்த மண்ணிலிருந்து அகற்றப்பட வேண்டும் என்பதை புரிந்து கொள்ளணும். நீங்க தேர்தல் ஆணையத்தை எல்லாரும் சொத்து பட்டியல் கொடுப்பாங்க. என்ன கடன் இருக்கு, என்ன சொத்து இருக்கு, என்ன அசையும் சொத்து, என்ன அசையா சொத்து, பேங்க்ல எவ்வளவு காசு வச்சிருக்கீங்க, கையில எவ்வளவு காசு வச்சிருக்கீங்க, என்ன வண்டி வச்சிருக்கீங்க எல்லாம் கேட்பாங்க. அல்ல ஐயா கொடுத்திருக்கிறாரு, அவருக்கு சொந்தமா கார் இல்லை. ஐயா ஸ்டாலின் அவர்களுக்கு சொந்தமாக கார் இல்லை, எழுதி கொடுத்திருக்கிறார் தேர்தல் ஆணையத்தில் அதிகாரப்பூர்வமாக, எழுத்துப்பூர்வமாக. சரி, கையில் எவ்வளவுங்க காசு வச்சிருக்கீங்க? கேஷ் இன் ஹேண்ட் ஒன்லி 10,000. 10,000 தாங்க வச்சிருக்காராம். ஆனா அவங்க வீட்டில் அந்த அம்மா வெள்ளி பீரோல காட்டுறாங்க. ஒரு சேனல்ல பாக்குறேன், இன்டர்வியூ எடுக்கும்போது உள்ள கொண்டு போய் காட்டுறாங்க வெள்ளி பீரோடு. ஒரு கோயிலுக்கு வந்து வாங்கி வச்சிருக்காங்க. சரி, பேங்க்ல எவ்வளவு காசு வச்சுன்னா 40,000 தான் வச்சிருக்காங்களாம். மொத்தமாவே ஒரு சொத்து கணக்கு எவ்வளவு தெரியுமா? 3 கோடி. 3 கோடி 3 கோடி தான் சொத்து. யாரும் கேட்கப்படாத அவரோட வாட்ச் மட்டும் 2.25 கோடி. வாட்ச் மட்டும் 2.25 கோடி. தமிழ்நாட்டு மக்களை எப்படி எல்லாம் ஏமாற்றுகிறாங்க. எல்லாவற்றிற்கும் மேலாக 60-70 ஆண்டு கால கட்சின்னு சொல்றாங்க. ஓட்டு கேட்க போறாங்க. என்ன சொல்லி கேட்கணும்? 30 ஆண்டு காலம் நாங்க ஆட்சி அதிகாரத்தில் இருந்திருக்கோம், வந்தா இந்த மாதிரி நல்ல திட்டங்கள்லாம் செய்வோம், இதெல்லாம் செஞ்சிருக்கோம் சொல்லணும்ல. ஒன்லி திஸ் பேப்பர். வீடு வீடா கொடுக்குறாங்க. வீடு வீடா 8,000 ரூபாய் கூப்பன், 8,000 ரூபாய் கூப்பன். சரி, இந்த கூப்பனை வச்சு என்ன பண்ணும்? உங்களுக்கு டிவி வேணுமா, உங்களுக்கு மிக்சி வேணுமா, உங்களுக்கு கிரைண்டர் வேணுமா, எல்லாம் இந்த 8,000 ரூபாயில வாங்கிக்கலாம். எல்லாத்துக்கும் இந்த ஒரு கூப்பனை கொடுத்துட்டு வீடு வீடா போய் இந்த டோக்கனை பத்திரமா வச்சுக்கோங்க. இந்த டோக்கன் இருந்தா தான் நீங்க ஓட்டு போட்டு வந்து எங்கள்கிட்ட கொடுத்தா தான் இது செல்லும், இல்லைன்னா இது செல்லாது என்று ஒரு பொய்யான பரப்புரையை வீடு வீடா செய்து, இதுல ஒரு அம்மா போய் கேட்டு என் வீட்டுக்கு எங்க கூப்பிடலான்னு வந்து அந்த அம்மாவை போட்டு அடிச்சு அந்த அம்மா தற்கொலை செய்துக்கிட்டாங்க. ஒரு மரணம் ஏற்பட்டு திமுக இதுக்கு முழு பொறுப்பேற்கணும். இப்படிப்பட்ட ஒரு மோசமான ஆட்சி தமிழ்நாட்டில் மீண்டும் வரணுமா என்பதை அறிவிச்சிருந்த நீங்கள் சிந்திச்சு பார்க்கணும். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நமது அம்மா இணையதள தொலைக்காட்சியை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல்